விவசாயிகள் இன்னும் யூரியா என்கிற உரத்தை விளைச்சலுக்காக, அதிக விளைச்சலுக்காக பயன்படுத்தி வருகிறார்கள். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய யூரியா நைட்ரஜன் மூலம் தயாரிக்கப்படுவதை நாம் அறிவோம். அந்த நைட்ரஜன் மீது வரி உயர்வை இந்த அரசு திணித்திருக்கிறது. இதன் மூலம் விவசாயத்திற்காக பயன்படுத்துகிற யூரியாவின் விலை உயரும். அவ்வாறு யூரியா விலை உயர்ந்தால் அது விளைச்சலை பாதிக்கும். இது தெரிந்தும் இந்திய ஒன்றிய அரசு, பாஜக அரசு யூரியா தயாரிப்பதற்கான மூலப்பொருள் நைட்ரஜன் மீது வரி உயர்வை திணித்திருக்கிறார்கள். இப்படி விவசாயிகளுக்கு எதிரான ஒரு பட்ஜெட், விளிம்பு நிலை மக்களுக்கு எதிரான பட்ஜெட், தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களை ஏமாற்றுகிற ஒரு பட்ஜெட். வாக்களிக்காதவர்களுக்கு நாங்கள் ஏன் நிதி ஒதுக்க வேண்டும் என்று கருதி தமிழ்நாட்டில் எங்களை அங்கீகரிக்கவில்லை, தென்னிந்திய மாநிலங்கள் எங்களை ஏற்கவில்லை, எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தென்னிந்திய மாநிலங்களுக்கு நாங்கள் ஏன் நிதியை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லுகிற குழந்தைத்தனமான ஒரு விளையாட்டாக இது இருக்கிறது. தென்னிந்திய மாநிலங்களை முற்றாக புறக்கணித்திருக்கிற, ஆந்திராவை தவிர முற்றாக புறக்கணித்திருக்கிற இந்த பட்ஜெட் கண்டனத்திற்குரியது.